ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம புளி சாதம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அதில் சும்மா அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். புளியோதரைக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயமும் மல்லியும். அதுவே நல்ல மனம் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கணும். இதோட வரமிளகா நான் ஒரு 5 போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது 6லேருந்து 7 பேருக்கு செய்கிற மாதிரியான புளியோதரை தான் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் 8 பேருக்கு இல்லைன்னா 4 பேருக்கு தான் செய்யணும்னா அதோட கம்மி பண்ணிக்கோங்க ஒரு பங்கை. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பங்கு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 5 மிளகா போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 3 தான் போடணுன்னு நினச்சேன். ஆனால் 5 போட்டிருக்கேன். நான் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதோட கொஞ்சமாக ஒரு துளி அளவு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ புளியோதரை குழம்புக்கு புளி கரைச்சல் நான் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக இருக்கணும். ஃபைன் பவுடராக இல்லைனாலும் ஓரளவாவது பவுடராக இருக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ கடையில் நல்லா ஒரு 3 குலுக்கரண்டி நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நிறையா தேவைப்படும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இன்னொன்று நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு 1.5 மாதம் 6 மாதம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் அது கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். அதோட உளுந்தும் கடுகும் போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த கடலைப்பருப்பு. இப்போ நம்ம 4 வரமிளகாவை பிச்சு நம்ம போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த கருவேப்பிலைலாம் பொரிஞ்சு வரணும். இதோட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், கலர் மாறிக்கிட்டே வருது. வாசமே அப்படியே கமகமன்னு இருக்குது அந்த பெருங்காயம் போட்ட உடனே. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே எங்களோட வீடியோ வரும். அடுத்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். புளி கரைசலோட நான் உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம்.
புளி நல்லா வேகட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். மல்லி, வெந்தயம் அண்ட் காஞ்ச மிளகா இது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த புளி கரைசலோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு அந்த இது போயிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டியாச்சு. நல்லா சுண்ட விடலாம். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து நிலக்கடலை நான் புடச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த நிலக்கடலை போட்டு அந்த புளியோதரை சாப்பிட்டா கோயில் புளியோதரை மாதிரியே டக்கராக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு நல்ல கிளேஸாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது மேலே பார்க்குறதுக்கே. இப்போ நீங்கள் உப்பை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து நாளே செஞ்சுட்டேன். இந்த குழம்ப நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ரைஸ் மட்டும் வடிச்சுக்கிட்டோம். இப்போ அந்த புளியோதரை மிக்ஸை நம்ம செஞ்சு வச்சோம்ல, அதை நம்ம வந்து ரைஸில் போட்டு பரட்டிக்கலாம். நல்லா சாதம் வந்து பொலன்னு நல்லா உதிரியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நல்லா அடிவிட்டு கிண்டணும். குலையாமையும் கிண்டணும். அதுதான் மெயினான விஷயம். சரியான மனம், சூப்பராக இருக்குது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். போன கொடுங்க. உங்களுக்கு ஒத்தாப்பில் வந்து கிண்ட தெரியல அப்படின்னா நீங்கள் பாதி போர்ஷனாக எடுத்து நீங்கள் கிண்டி பார்த்துட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ரைஸுக்கு உப்பு போடுறவங்களுக்கு அரை உப்பாக போட்டு கிண்டிக்கலாம். இல்லை எனக்கு ரைஸில் நான் உப்பு போட மாட்டேன்னா இந்த அளவே கரெக்டாக இருக்கும். அவங்களா சொன்னாங்க அன்னைக்கே முடிச்சிருவோமா அப்படின்னு கேட்டாரு. அப்படியா நல்லா கிண்டிக்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஹா, சூப்பரான புளியோதரை, கோயில் புளியோதரை. ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி விலாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.